புதுச்சேரி பெரியகாலப்பட்டு பகுதியில் இயங்கி வருகின்ற அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வணக்கம். அமலா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பள்ளி துணை முதல்வர் பேசுகிறேன். எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்மஸ் ஈவ் ஒரு சிறப்பான ப்ரோக்ராமாக நாங்கள் இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய பள்ளியின் தாளாளர் ரொம்பவும் குழந்தைங்களுக்காக எல்லாமே சிறப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நாங்கள் டூரெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில். ஸோ எங்கள் குழந்தைங்க மற்ற ஸ்கூலில் விட நம்ம செய்கிறத கொஞ்சம் நல்லா செய்யணும், குழந்தைங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஈவ் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் மதிய லஞ்ச் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பிரியாணி வித் பிரிஞ்சால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வர பேரண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. மோர் தென் ஒரு 600 பீப்புள்ஸ் இன்றைக்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு கொடுத்து எங்கள் தாளாளருக்கு நாங்கள் மிகவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா எங்களால் இதை சிறப்பாக செய்ய முடியாது. அதனால் அவங்களுடைய மோட்டிவேஷனில் நாங்களும் எங்களுடைய டீச்சர்ஸ், எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களோட குழந்தைங்க எல்லாமே சிறப்பாக ஒரு செயல்படுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. தேங்க்யூ. பள்ளியின் தாளாளர் தேவநேசம் தலைமையில் நடந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பேர் ரேகா, என்னுடைய மகளோட பேர் கன்ஷிகா. எங்கள் அமலா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காண்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தோம். அமலா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேனாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் நான் நினச்சதை விட நிறைய இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அமலா ஸ்கூல்ன்ற விதத்தில் பாதுகாப்பு நிறையவே இங்கே இருக்குது பிள்ளைங்களுக்கு. நான் வீட்டில் எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. இந்த ஸ்கூலில் படிக்கிற மட்டும்தான், அமலா ஸ்கூலில் படிக்கிற மட்டும்தான். வீட்டை வருவாங்க, படிப்பாங்க, ஹோம்ஒர்க் செய்வாங்க. இன்னும் நிறைய ஸ்கூல் உச்சத்தோடு நாங்கள் நினைக்கிறோம். அது ஐ ஃபீல் ப்ரவுட். இந்த ஸ்கூலில் என் பிள்ளைங்க படிக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு கருத்தரங்கம் நடந்தது. அதுக்கப்புறமா அந்த மரத்துடைய பழத்தை பறிக்கிறான், அவன் சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுடைய மனசு இதே போல அழுக்காயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள், பெற்றோர்களுக்கு பள்ளியின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரியாணி விருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். என் பேர் விமல். நான் இங்கே சின்னகாலத்தில் இருக்கேன். இங்கே என் பையனை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ரயான் அவன் பேர். இந்த ஸ்கூலில் என் பையனை ஃபஸ்ட்டு நான் சும்மா ப்ளே ஸ்கூலில் தான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் பையன் வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா பேசுகிறது, ஆக்டிவாக இருக்கிறதா இருந்தது. அது பிடிச்சி அப்படியே கண்டினியூ பண்ணேன். எல்கேஜி, யூகேஜி. அப்புறம் நல்லா வீட்டில் அவன் நல்லா பேசுகிறான். கம்யூனிகேஷன்லாம் சூப்பராக இங்கிலீஷில் எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. அவங்க டீச்சர்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க, நல்லா சொல்லித்தராங்க. இன்னும் இங்கே ஸ்கூலுக்கு நல்லா டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். என் பையன் பண்ணா வீட்டில் எப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஏதாவது இது பண்ணால் அவங்க இங்கிலீஷ்லேயே ரிப்ளை பண்ணலாம். அது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிறது ஸ்கூல் ஃபஸ்ட்லேருந்து நல்லா இதுவாக தான் இருக்குது. இப்போ நான் பார்த்து ஒரு 3 வருஷமாக நல்லா டெவலப்பாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க, நல்லா இருக்குது. கோச்சிங்கு அதெல்லாம் சிபிஎஸ்சி இதுக்கு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கேயும் அது சூப்பராக இருக்குது. எல்லா ஸ்கூலும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குங்க. மற்ற ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் அதே சிலபஸ்ஸு, அதே ஃபார்மெட்டு, நல்ல இது.